எண்ணெய் தேய்த்து குளிக்கும் பழக்கம் ரொம்ப பேருக்கு மறந்து போச்சு. இப்ப எங்க பாரு ஷாம்பு. ஆயுர்வேதத்திலே சித்த வைத்தியத்திலே எண்ணெய் தேய்த்து குளித்தல் ஒரு பெரும் பழக்கம் ஆரோக்கியத்திற்கு. ஆண்கள் ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும், பெண்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை தோறும் எண்ணெய் தேய்த்து குளிக்கணும். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு என்ன முக்கியம்? 5 காய்ச்சல், 5 காய்ச்சல் முக்கியம். அதாவது 5 காயல்கள் வேணும். என்னது? முதல்ல எண்ணெயை காய்ச்சணும். முதல் காய்ச்சல் எண்ணெய். எப்படி காய்ச்சறது? வசதி உள்ளவர்களுக்கு 24 சாமான் இருக்கு, அது கிடைக்கிறது தேடுறது கஷ்டம். சுலபமா உள்ளதை சொல்றேன். அடுப்புல இலுப்பை சட்டியை போட்டு நல்ல எண்ணெய், தேங்காய் எண்ணெய் இல்ல, பாமாயில் இல்ல, சஸ்மி ஆயில் இல்ல, சோயாபீன்ஸ் ஆயிலும் இல்ல, நிச்சயமா கெரசின் ஆயில் இல்ல, நல்ல எண்ணெய். பாருங்க பேர்லயே, அந்த பேர்லயே பாருங்க நல்ல எண்ணெய், உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய எண்ணெய். அந்த நல்ல எண்ணெய இலுப்பை சட்டில போட்டு காய்ச்சணும். உள்ளுக்குள்ள காற்று இருக்கும், அது கொப்பளங்களாக வந்து மறையும். லேசாக புகை தட்டுகின்ற பொழுது 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு உரித்தது, தோல் உரித்தது, வெண்மையான உளுத்தம் பருப்பு 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் புழுங்கல் அரிசி, 1 ஸ்பூன் முழுமையான கரும் மிளகு, இவர்களை போட்டு காய்ச்சி, அது எண்ணெய் காய்ச்சல். முதல் காய்ச்சல் எண்ணெய் காய்ச்சல். இரண்டாவது தண்ணி காயணும். பச்சை தண்ணியில குளிக்க கூடாது, எண்ணெய் தேய்த்துக் கொண்டால். தண்ணி காயணும். இரண்டாவது காய்ச்சல். மூணாவது காய்ச்சல் நல்ல வெயில் காயணும். அதிகாலையில தேய்த்துக் கொள்ளக்கூடாது, சூரியன் இல்லாத போது தேய்த்துக் கொள்ளக்கூடாது. நல்ல சூடு இருக்கணும். 10 மணி 9 மணிக்கு வெயில், அது மூணாவது காய்ச்சல். நாலாவது காய்ச்சல் வயிறு காயணும். வயிற்று நிறைய இட்லி இடியாப்பம் சொத்தி ஏத்திண்டு போய் என்ன தேய்ச்சினா ஆரோக்கிய குறைவு. அப்ப வயிற்றுல ஒண்ணும் இருக்க விடாது, காலியா இருக்க வேணும். 4 காய்ச்சல். 5வது காய்ச்சல் எண்ணெய் தேய்த்து கொண்டு கொஞ்ச நேரம் காயணும், ஊறணும். எண்ணெய் காய்ச்சல், தண்ணீர் காய்ச்சல், வெயில் காய்ச்சல், வயிறு காய்ச்சல், எண்ணெய் தேய்த்துக் கொண்டு காய்தல். இப்படி 5 காய்ச்சல் போட்டு தேய்த்துக் கொள்வதுதான் ஆரோக்கியமான முறை.